பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே நம்ம ஒரு வார்த்தையை தியானிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். ராஜாவாகிய சாலமோன் தானே சந்தோஷமாய் சேபாவின் ராஜஸ்திரிக்கு வெகுமதிகள் கொடுத்ததும் அல்லாமல் அவள் விருப்பப்பட்டு கேட்டது எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தான். பின்பு அவள் தன் பரிவாரத்தோடே தன் தேசத்திற்கு திரும்பி போனாள். ஆமென். இப்போ இந்த இடத்துல ஒரு ராஜஸ்திரி சாலமோனை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம். ஞானியாக இருக்கிறான். அவனை பார்க்கும்படிக்கு, அவனுடைய ராஜ்யத்தை சுற்றி பார்க்கும்படிக்கு ஒரு ராஜஸ்திரி விசிட் பண்ணுறாங்க அவனுடைய இடங்கள்லாம். அப்போது அவங்க பார்த்துட்டு திரும்பி ரிட்டர்ன் ஆகும்போது அவங்க என்னெல்லாம் விருப்பப்பட்டு கேட்குறாங்களோ, இவனுடைய ராஜ்யத்தில் என்னென்ன பொருட்கள், எனக்கு இந்த பொருள் வேணும் அந்த பொருள்னு எது கேட்டாலும் என்ன பண்ணுறான் அப்படின்னா எல்லாவற்றையும் சாலமோன் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இன்றைக்கு நம்ம ஆராதிக்கிற தேவன் ஒரு உலக பிரகாரமான ராஜா. தன்னிடத்தில் இருக்கிறதை விருப்பப்பட்டு கேட்கிற ஒருத்தருக்கு அவன் பிரியத்தோடு கொடுக்குறான் அப்படின்னா நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுக்கறது அதிக நிச்சயம். நீங்களும் என்னெல்லாம் பிரியப்பட்டு ஆண்டவரிடத்தில் கேட்குறீங்களோ எல்லாவற்றையும் கொடுக்கறதுல ஆண்டவருக்கு எந்த தயக்கமே கிடையாது. கட்டாயம் ஆண்டவர் அதை செய்வார். ஆனால் ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். நான் ஒரு காரியத்தை விருப்பப்பட்டு கேட்குறேன், நான் அந்த காரியத்தின் மேலே பிரியம் வைக்கிறேன். ஆனால் என்னை பார்க்குற ஆண்டவர் நான் கேட்கிற காரியத்திலையும் என் மேலே தான் ஆண்டவர் பிரியம் வைக்கிறார். ஆண்டவருக்கு இந்த நம்ம கேட்கக்கூடிய சாதாரண விஷயங்கள், இந்த உலக ஐஸ்வர்யம், உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், ஒரு வீடு, காரு, நகை, இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஆண்டவருக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆண்டவருக்கு யார் பெரிய விஷயம், யார் ஆண்டவருக்கு ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம தான் ஆண்டவருக்கு ஸ்பெஷல். நம்ம பொருட்களை ஸ்பெஷலாக பார்க்குறோம், ஆண்டவர் நம்மளை தான் ஸ்பெஷலாக பார்க்குறாரு. அப்போ யோசிச்சு பாருங்களேன், நான் விருப்பப்பட்டு கேட்கிறதை கர்த்தர் கொடுக்க ஆயத்தம். ஆனால் அது எனக்கு கெடுதியாக இருக்குன்னா கர்த்தர் அதை தர யோசிக்கிறார், ஆண்டவர் அதை மறுக்கிறார். இதை நம்ம நல்லா விளங்கி கொண்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படுகிறத நம்ம கஷ்டமாக பார்க்க மாட்டோம். ஆண்டவர் ஏன் தடுக்கிறாரு, ஆண்டவர் என் மேலே பிரியம் இல்லையா, இப்படிலாம் நம்ம கட்டாயம் யோசிக்கவே மாட்டோம். அவர் என்னை நேசிக்கிறதுனால தான் இதை தடை பண்ணுகிறார். அவர் என் மேலே பிரியமாக இருக்கிறதுனால தான் இதை வேண்டான்னு சொல்கிறாருன்றதை விளங்கி கொள்ளுவோம். அப்போது இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். அதனால் ஆண்டவர்கிட்ட நீங்கள் பிரியத்தோடு ஆண்டவர்கிட்ட உங்களுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் சொல்லுங்கள். அவருடைய திட்டத்திற்கு இல்லை, அவர் எனக்கு அது தடையாக இருக்காது அப்படின்னு அவர் நினச்சார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்குற எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுப்பார். ஸோ ஆண்டவருடைய அன்பிற்கு ஒப்பு கொடுங்க, அவருடைய நேசத்தை விளங்கி கொள்ளுவோம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.